இவங்களுக்கும் அவங்களுக்கும் அண்ணா வந்து பெரிய தலைவனா இல்லைன்னு சொல்லி எனக்கும் தான். அண்ணா வந்து சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாடு உருவாக்கும். ஒரே சாராயம் இருக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் சாராயம் இருக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் இன்றைய இன்னைக்கு பேசிடுறேன். நான் பேசிடுறேன். இன்னைக்கு சமகாலத்துல நீங்க பேச விட மாட்டீங்க. உங்களுக்கு பாருங்க சமகாலத்துல நீங்க பேச ஒரே நிமிஷம் ரெண்டு பேரும் ஒரே நிமிஷம் நீங்க ஏன் சேர்ல ஒரே அவர் ஓபில இருக்காரு. ஒரு நிமிஷம் அவர் ஓபில இருக்காரு. அவர் ஓபில இருக்காரு. சார் என்ன அவர் ஓபில இருக்காரு. நீங்க அப்படி பேச கூடாது. அவர் ஓபில இருக்காரு. அவர் முடிச்சு அவரை முடிச்சிட்டு வரேன் 30 செகண்ட் கேட்டா நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட முடிச்சிட்டீங்க. அவர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட என்ன பேசல. தனி ஃபர்ஸ்ட் half an hour ஆச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவர் பெர்ஃபார்மன்ஸ் நான் வரேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவர் பெர்ஃபார்மன்ஸ் கேக்குறாரு. நான் அவரை முடிச்சிட்டு வரேன். தனி மனித தாக்குதல் பண்ணாதீங்க. அவர் தனி மனித தாக்குதல்ண்டா ஸ்டாலின் அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் வைகோ அவர்களையும் சார் கேட்க சொல்லி முடிச்சறேன். ஸ்டாலின் அவர்களையும் வைகோ அவர்களை பற்றி தனி மனித தாக்குதல் என்னால 1000 சொல்ல முடியும். அத தவிர்க்கிறேன். ஒரு நிமிஷம் பாருங்க. என்ன பேச விடுங்க. நான் சொல்றேன் என்னோட கண்டிஷன். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க தான் நிறைய நான் ஒத்துக்கிறேன். தனி மனித தாக்குதல் அவர் பண்ணார்னா வைகோ அவர்களை பற்றி பேச நான் தயாரா இருக்கேன். இல்ல ஒரு நிமிஷம் தயாரா பார்லிமென்ட்க்கு வந்து அட்டெண்டன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேச சொன்னேன். இல்ல அட்டெண்டன்ஸ் பார்லிமென்ட்ல நாங்க என்ன முதல்ல சொல்லுங்க. அவர் உரிமைங்க. அவர் பேசி முடிக்கட்டும். பேசி நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க பதில் சொல்லுங்க. நான் பேசி முடிச்சிடுறேன். நான் ஒண்ணே சொல்றேன். ஒண்ணு மட்டும் நீ கேட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. தனி மனித தாக்குதலுக்கு தாரை செல்வராஜ் போனார்னா வைகோ அவர்களை பற்றி நானும் பேசுறதுக்கு நான் பேச வாய்ப்பு கொடுங்க. அவ்வளவுதான். பேசலாம் செல்வராஜ் பேசுங்க. அரசியல் புரியாம அரசியல் என்பதை அடிச்சோடு தெரியாம ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. நான் பாராளுமன்ற அலோவ் பண்றீங்களா? இவர் பேசுறது அலோவ் பண்றீங்கன்னா அவர் யாருன்னு சொல்ல முடியும். அது தப்பு. ஒரு விஷயம் சார் அடிப்படை அறிவு இல்லாம நான் உட்கார்ந்திருக்கேன் என்ன சொல்றாரு? அடிப்படை அரசியல் சொல்றாரு. அது என்ன தெரியாம நீங்க உட்கார்ந்து நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. அடிப்படை தெரியாம நீங்க கூப்பிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அடிப்படை அறிவு இல்லாம விவாதத்துல வந்து தேவையில்லாம தனிமனித தாக்கல் பேசுனீங்கன்னா உங்களுக்கு அடிப்படை அறிவு இல்ல. உட்கார்ந்து பேசுறதுக்கு கூட தகுதி இல்லாதவர். வயசுல பெரியவர். அவர் பேசும்போது நீ அலோவ் பண்ணாதீங்க. அவர் பேசும்போது நான் திருப்பியும் கேக்குறேன். அன்பார்லிமெண்டரி வேர்ட் இல்ல. அவரை பெர்ஃபார்ம் கவர்மெண்ட் பத்தி பேச சொல்லுங்க. திமுக ஆட்சி அவர் என்ன பேசணும் நீங்க முடிவு பண்ண முடியாது இல்ல. அவர் என்ன நீங்க தனிமனித தாக்கல் அவர் பண்ணாருன்னா அவர் பண்ணுங்க. அவர் பேச கேளுங்க. ரிவைண்ட் பண்ணி பேசுங்க. ரிவைண்ட் பண்ணி கேளுங்க. பேச விடுங்க வினோபா. நான் கொடுக்கிற தாக்குதலை தாங்க முடியாது. நீங்க அவர் பேச விடுங்க. மாடரேட் பண்ணுங்க. சொல்லுங்க கரை. கரை தலைப்பு வாங்க. நான் பாராளுமன்றம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களால் அனுப்பப்படுவது என்பது மக்கள் பணிகளை செய்வதற்கு. அந்த மக்கள் பணியை செய்யாமல் பாராளுமன்றத்திற்கும் ராஜ்யசபாவுக்கும் செல்லாமல் இருந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பற்றி சொன்னேனே தவிர இது தனி மனித தாக்குதல் இல்லை. வைகோ பத்தி நான் அரசியல் நாகரிகம் கருதிதான் இரண்டாவது மதிமுகவில் இறந்து போனார்கள் இவர்கள் வந்தார்கள் பேசினாரு. இறந்தவர்களை நாங்கள் போற்றுகிறோம், வணங்குகிறோம், வீர வணக்கம் செலுத்துகிறோம். ஆனால் அதற்காகவே அவர்களுக்கு மையப்படுத்தி மட்டுமே ஒரு அரசியல் இயக்கம் ஒரு நூற்றாண்டுக்கு நகர்ந்து விடும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. அரசியல் நிலைப்பாடும் அதுதான். அதனால இவர் ஒண்ணு எங்களை தலைவரை பத்தி பேச முதல்ல நான் சொல்லுவது நாடாளுமன்றம் மக்கள் மன்றம். அனுப்பியது யார்? மக்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து அமைச்சது. அங்கே செல்லாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தலைவராக கொண்டிருக்கிற நீங்கள் அரசியல் தெரிந்தால் இப்படி நீங்க பேசியிருக்க மாட்டீங்க. தனி மனித ரெண்டாவது பெர்ஃபார்மன்ஸ் வர்றேன். ஏதோ அக்கௌண்டபிலிட்டின்னாரு, பெர்ஃபார்மன்ஸ்னாரு. ஒட்டுமொத்தமாக ஒரு மாநிலத்தினுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, சஸ்டைனபிள் குரோத், இன்க்ளூசிவ் குரோத், சஸ்டைனபிள் நிலையான பொருளாதார வளர்ச்சி. அந்த வளர்ச்சி எப்படி ஏற்படும்? கல்வியில் வளர்ந்தால், சுகாதாரத்தில் வளர்ந்தால், சுற்றுச்சூழலில் வளர்ந்தால், இன்னும் பல துறைகளில் வளர்கிற ஒட்டுமொத்த வளர்ச்சி தான் தொழில் வளர்ச்சி, இன்வெஸ்ட்மெண்ட். இதையெல்லாம் சேர்த்து வருகிற ஒட்டுமொத்த வளர்ச்சி தான் ஒரு தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி. அந்த வளர்ச்சி கடந்த 10 ஆண்டுகளில் 6.5% ஜெயலலிதா ஆட்சியிலும் எடப்பாடியார் ஆட்சியிலும் திமுக ஆட்சியிலும் 2021 ஒரு ஆண்டு முழுவதும் கொரோனா காலத்தில் பாதிக்கப்பட்டிருந்தது. அதையும் தாண்டித்தான் இந்த சாதனையை திராவிட மாடல் ஆட்சி செய்திருக்கிறது. பொருளாதார வளர்ச்சியை மையப்படுத்தி பார்க்கிற பொழுது நான் 2 புள்ளி விவரங்களை தொடர் வினோபா பூபதி அவர்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உரை
எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் கொடுத்திருக்கிற தகவல் படி 52 லட்சம் வேலை வாய்ப்புகளை இந்த ஆட்சி உருவாக்கி இருக்கிறது. EPFO வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். கடந்த எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் உருவான வேலை வாய்ப்புகள் வெறும் 5 லட்சம் மட்டும்தான். கடந்த எடப்பாடியார் ஆட்சி காலத்திலும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்த 5 ஆண்டுகள்ல ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சு அங்க ஒரு பணியாளர் சேர்ந்து அவருக்கு PF அக்கவுண்ட் ஆரம்பிச்சிருக்கிற அக்கவுண்ட் மட்டுமே 50 லட்சம்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா 52 லட்சம் 12.6 லட்சம் ஆண்டுக்கு என்று EPFO கொடுத்திருக்கிற தகவல். 12 லட்சம் 5 வருஷத்துக்கு. ஓகே 5 வருஷத்துக்கு 12.6. இப்போ எக்கனாமிக்கல் சொல்ல அவர் என்னமோ பெர்ஃபார்மன்ஸ்னாரு, அக்கௌண்டபிலிட்டின்னாரு. திராவிட மாடல் ஆட்சியினுடைய இந்த சாதனைக்கு அடிப்படை என்பது எல்லா ஆட்சி காலத்திலும் வளர்ச்சி இருந்திருக்கிறது, வீழ்ச்சியும் இருந்திருக்கிறது, உயர்வு இருந்திருக்கிறது, தாழ்ந்து இருக்கிறோம், கடன் வாங்கி இருக்கிறோம், கடனை கட்டி இருக்கிறோம். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில், கலைஞர் ஆட்சி காலத்தில் விட்டு போன 1 லட்சம் கோடியை 2.57 லட்சம் கோடியாக உயர்த்தியது ஜெயலலிதா ஆட்சி. 237% கடன் வாங்கியது ஜெயலலிதா ஆட்சி. அந்த காலத்தில் இருந்த பொருளாதார வளர்ச்சி என்ன? அதன் எதற்காக அவருக்கு அதற்கு செலவிட்டார்கள்? அந்த 2.57 லட்சம் கோடியை 5.71 லட்சம் கோடியாக எடப்பாடியார் அவர்கள் திமுகவிடம் விட்டு சென்றார். 138% கடன் வாங்கியிருந்தார்கள். இப்ப 5.71 10.5 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது, 100%. இது யார் ஆட்சியில் கூடியது குறைந்தது? இதனை அவரே புரிஞ்சுக்கிட்டுன்னு விட்டுறேன். ரெண்டாவது, இந்த 10% இந்த 100% கடன் சுகாதாரம், கல்வி, சுற்றுச்சூழல் 3க்கு மட்டுமே வெளிப்படையாக செலவு செய்திருக்கிறார்கள். சுற்றுச்சூழல், கல்வி, சுகாதாரம், மக்கள் நலன் இதற்கு மட்டுமே செலவழித்திருக்கிறார்கள் என்கிற புள்ளி விவரங்களும் உண்டு. கடனை அடைப்பதற்காக இந்த அரசு கடன் வாங்கவில்லை. அப்படி வாங்கியிருந்தால் 11.19% வளர்ச்சியை ஒரு மாநிலம் எட்டி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது திராவிட மாடல் ஆட்சி எக்கனாமிக்ல எதை கவனத்தில் கொண்டு இந்த ஆட்சி நடந்தது என்று சொன்னால், இப்பொழுது என்ன தேவை? அவங்க அதிமுக ஆட்சி ஆட்சியில ட்ரெடிஷனல் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற பெரிய இண்டஸ்ட்ரீஸ். இப்ப இன்னோவேஷன் பத்தி பேசுறோம், டெக்னாலஜி பத்தி பேசுறோம், ரினோவேஷன் பத்தி பேசுறோம், செமிகண்டக்டர் பத்தி பேசுறோம், மேனுஃபேக்சரிங். இங்க எங்க ஜவஹர்லி சுபா இருக்க சொல்லுங்க. நான் பேசிட்டு இருக்கேன். ஏன் நான் பேசும்போது நாங்க சும்மா தான் இருக்கோம், நீங்க பேசுங்க. கட்டுரை போட்டி நடத்துங்க. நீங்க ஆரம்பத்துல பேசுங்க. முதல் அரை மணி நேரம் 3 பேர் பேசுறீங்க. நான் இப்பதான் போயிருக்கேன். இப்பதான் பேசுறாரா? சரி சரி.